Samsung Galaxy M02s. இதோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபோனை கையில் பிடிக்கிறப்போ ஒரு டீசெண்டான டிசைன் அப்படின்ற ஃபீல் இருக்குது. 9.1 திக்னஸ் இருக்குது. சாம்சங் ஃபோன்ஸ் எப்போவுமே டிசைனில் சீப்பான ஃபீல் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட சீப்பான ஃபோன்ஸில் கூட அவங்களோட டிசைன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த ஃபோனோட டிசைன்லேயும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 6.5 இன்ச் ஹெச்டி ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வி நாட்ச் இருக்குது. இந்த நாட்சில் நமக்கு 5 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பாட்டமில் ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட், அப்புறம் 3.5 ஜாக், ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கிரில். பேக் பிளாஸ்டிக் பேக் தான், ஆனால் இதில் ஒரு பேட்டர்ன் ஷேப் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. அப்புறம் கேமரா பம்ப் இல்லாத ஒரு கேமரா மாடியூல். பாக்கெட்டில் வைக்கிறப்போ டேபிளில் வைக்கிறப்போ எந்த இஷ்யூஸும் இல்லை. பிளாஸ்டிக் பேக் தான், ஸோ கையிலையும் ஸ்லிப்பரியாக இல்லை. ரைட் சைடில் ஒரு சிம் ட்ரே, இதில் 2 சிம் கார்டு, அப்புறம் ஒரு டெடிகேட்டட் எஸ்டி கார்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் பவர் பட்டன்ஸ் இருக்குது. இதோட ஸ்பெக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. இது ஒரு ஹெச்டி டிஸ்பிளேவோட கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் 90 ஹெர்ட்ஸ் இல்லை 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருந்து சடனாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறையா ஃப்ரேம்ஸ் ஸ்கிப் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் யூஸ் பண்ண இது அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவாக தெரியல. இதோட டிஸ்பிளே பேனல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேவோட ப்ரொடக்ஷனை பற்றி அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. யூஸ் பண்ணும்போதும் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம். இல்லைனா உங்கள் டிஸ்பிளேவும் இதே மாதிரி உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் Snapdragon 450 14 nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 கோர் 1.8 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது Cortex A53 மைக்ரோ ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுற ப்ராசஸர். இது நல்ல ப்ராசஸர் தான், பட் அட்லீஸ்ட் Snapdragon 439 கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த Snapdragon 450 ப்ராசஸர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பழைய சிப்செட். ஆனால் Samsung M01s இதிலலாம் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P22 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இதில் Snapdragon ப்ராசஸர் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். இதோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர் இது. டே டு டே டாஸ்கில் இந்த பெஞ்ச் மார்க்ஸ் பெருசாக இம்பேக்ட் பண்ணாது, பட் ஸ்டில் இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இதில் கேமிங்னு பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபயர் ஹேங் ஆகாமல் ரன் ஆகுது. பட் கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி ஹெவியான கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் கூட பண்ண முடியல. பட் ரெகுலராக நீங்கள் கால் பேச, சோசியல் மீடியாஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ண, இதுக்கெலாம் கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் ஓகேவாக தான் இருக்கும். இதில் 13 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, அப்புறம் ஒரு 2 MP மேக்ரோ 2 MP டெப்த்னு 2 கேமரா சும்மா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைமரி கேமராவில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ண முடியுது. நம்ம சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இதில் கேப்சர் பண்ண முடியுது. இதோட டைனமிக் ரேஞ்சும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இதோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்போ இது ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. அதே மாதிரி இதில் மேக்ரோ கேமரா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. இந்த மேக்ரோ கேமராவில் ஷூட் பண்ணுற ஃபோட்டோஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைமரி கேமராவில் நம்ம ஷூட் பண்ணுற ஃபோட்டோஸு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் சாஃப்ட்வேர் வழியாக இதில் ஒரு 2x ஜூம் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 2x ஜூம் ஆப்ஷன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸே கேப்சர் பண்ணுது. வீடியோஸ்னு பார்த்தோன்னா இதில் ஒரு 1080p வீடியோஸ் தான் கேப்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் எந்த ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃபோனை எந்த அளவுக்கு டைட்டாக ஹோல்ட் பண்ணி கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக ஹோல்ட் பண்ணி கேப்சர் பண்ணால் தான் பெட்டர் வீடியோஸ் கிடைக்கும்.
சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா இதில் ஆண்ட்ராய்ட் 10ல் ஒன் யூஐ 2.5ல் இருக்குது. ஃபீச்சர்ஸ்னு சொல்லி ஒன் யூஐயோட ஃபீச்சர்ஸை நான் லிஸ்ட் பண்ண விரும்பலை. ஒன் யூஐயோட ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியாஸ் இருக்கும். லாஸ்ட்டாக இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் பாக்ஸில் நமக்கு 7.5 வோல்ட் சார்ஜர் தான் இருக்கும். இதில் சார்ஜ் பண்ண 2 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜிங் டைம் எடுத்துக்குது. பட் நீங்கள் ஒரு 15 வாட் சார்ஜர் வாங்கி சார்ஜ் பண்ணுறது கண்டிப்பாக பெட்டரான ஐடியாவாக இருக்கும். பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக குறை சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஃபோனோட ஒர்த்தி பாயிண்ட்னு சொன்னால் இதோட பேட்டரி தான் சொல்லணும். ஏன்னா இதோட பேட்டரி எனக்கு 2 டேஸ் வரைக்கும் என்னோடய யூசேஜுக்கு தாங்குச்சு. ஓகே, இதோட ப்ரோஸ்னு லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பேட்டரி, டீசெண்டான டிஸ்பிளே, டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட், டீசெண்டான ப்ரைமரி கேமரா. இதோட கான்ஸ்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேல ப்ரொடக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. 3 வருஷ பழைய SoC, கேமராவோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் 2 டம்மி கேமராஸ். பாக்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லாதது. எல்லா பிராண்ட்ஸும் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் கொடுக்குறதில்ல. பட் 10,000 ருபீஸ்க்கு இந்த ஸ்பெக்ஸுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக பாக்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் அண்ணன். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது சி ட்ரான்ஸ்.